வருங்கால மக்களின் சேவகர்களுக்கு வணக்கம். வெப்பநிலையை அளக்க பயன்படக்கூடிய 3 விதமான அலகுகளை பற்றி நம்ம பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் நம்ம இந்தியாவில் பொதுவாக யூஸ் பண்ணக்கூடிய டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிற அந்த அலகை பற்றி பார்த்தோம்னா, டிகிரி செல்சியஸ் இதுக்கு நம்ம டிகிரி யூஸ் பண்ணுவோம். சி வந்து கேப் சி தான் போகணும். ஏன் அப்படின்னா இது ஒரு அறிவியல் அறிஞருடைய பெயர் வச்சு பண்றது. ஆண்ட்ரஸ் செல்சியஸ் அப்படிங்கிற ஸ்வீடன் நாட்டை சேர்ந்த வானவியலாளர்களுடைய பெயரின் அடிப்படையில் இது டிகிரி செல்சியஸ் அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிறது 1742க்கு அப்புறம் தான் டிகிரி செல்சியஸ் அப்படின்னு அழைக்கப்படுது. ஆண்ட்ரஸ் செல்சியஸ் என்பவருடைய பெயரின் அடிப்படையில் 1742க்கு அப்புறம் தான் இதை டிகிரி செல்சியஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அதுக்கு முன்னாடி நம்ம இதை எப்படி அழைக்கிறோம் அப்படின்னா சென்டிகிரேட் அப்படின்னு சொல்லி அழைக்கிறோம். சென்டிகிரேட். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், நீரினுடைய உறைநிலை வெப்பநிலை டிகிரி செல்சியஸினுடைய அடிப்படையில் 0 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு சொல்லலாம். 0 டிகிரி சென்டிகிரேட் அப்படின்னு சொல்லலாம். இந்த சென்டிகிரேட் அப்படிங்கிறது 2 கிரேக்க சொல்லிலிருந்து பெறப்பட்டது. ஒன்று சென்டி அப்படின்னா என்ன பொருள்? இந்த சென்டி அப்படிங்கிற கிரேக்க சொல்லுக்கு என்ன பொருள் அப்படின்னா 100 அப்படிங்கிறது பொருள். ஓகேங்களா? 100 என்ற எண்ணெய் குறிக்கக்கூடியது. கிரேட்டஸ் அப்படிங்கிறது படிகளை குறிக்கக்கூடியது. டிகிரி படிகளை குறிக்கக்கூடியது. அப்ப இந்த 2 கிரேக்க வார்த்தைகளை இணைந்துதான் சென்டிகிரேட் அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்கு. 1742க்கு முன்னாடி வரைக்கும் இதை சென்டிகிரேட் அப்படின்னு தான் அழைச்சிருக்கோம். 1742க்கு அப்புறம் ஆண்ட்ரஸ் செல்சியஸ் அப்படிங்கிற ஸ்வீடன் நாட்டை சேர்ந்த வானவியலாளர்களுடைய பெயரின் அடிப்படையில் நம்ம இதை செல்சியஸ் அப்படின்னு சொல்லி அழைக்கிறோம். ஓகேங்களா? அடுத்து, நீரினுடைய கொதிநிலை வெப்பநிலை டிகிரி செல்சியஸ் அடிப்படையில் எவ்வளவு அப்படின்னா 100 டிகிரி செல்சியஸ். அடுத்து, நம்ம மனித உடலின் சராசரி வெப்பநிலை எவ்வளவு அப்படின்னா சராசரி வெப்பநிலை 37 டிகிரி செல்சியஸ். மனித உடலினுடைய சராசரி வெப்பநிலை, நிறைய மனிதர்களுடைய உடல் வெப்பநிலையை கணக்கிட்டு அதனுடைய சராசரி கண்டுபிடிச்சு கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? அடுத்து, மனித உடலினுடைய சராசரி வெப்பநிலை. அடுத்து, ரூம் டெம்பரேச்சர் அதாவது வீட்டில் இருக்கக்கூடிய அறைகள் இருக்குல்ல, அறையினுடைய சராசரி வெப்பநிலை ரூம் டெம்பரேச்சர் ஆவரேஜ் தான். ஓகேங்களா? சராசரி வெப்பநிலை எவ்வளவு அப்படின்னா 23 டிகிரி செல்சியஸ். ஓகேங்களா? 23 டிகிரி செல்சியஸ். அடுத்து, ஃபாரன்ஹீட் அலகுமுறை பொறுத்த மட்டும் ஜெர்மன் நாட்டை சேர்ந்த டேனியல் கேப்ரியல் ஃபாரன்ஹீட் என்பவருடைய பெயரின் அடிப்படையில் இந்த எஃப் அப்படிங்கிறது ஃபாரன்ஹீட் அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த அறிவியல் அறிஞருடைய பெயரின் அடிப்படையில் தான் எஃப் அப்படிங்கிறது ஃபாரன்ஹீட் அப்படின்னு அழைக்கப்படுது. இதை நம்ம டிகிரி வந்து குறிப்பிடுவோம். டிகிரி ஃபாரன்ஹீட் அப்படின்னு தான் குறிப்பிடணும். ஓகேங்களா? இந்த டேனியல் கேப்ரியல் ஃபாரன்ஹீட் அப்படிங்கிறது ஜெர்மன் நாட்டை சேர்ந்தவர். இந்த ஃபாரன்ஹீட் அலகுமுறையினுடைய அடிப்படையில் நீரினுடைய உறைநிலை வெப்பநிலை எவ்வளவு அப்படின்னா 32 டிகிரி ஃபாரன்ஹீட் அப்படின்னு தான். டிகிரி ஃபாரன்ஹீட் நம்ம கெல்வினுக்கு தான் டிகிரி யூஸ் பண்றோம். அடுத்து, நீரினுடைய கொதிநிலை வெப்பநிலை ஃபாரன்ஹீட் அளவின்படி எவ்வளவு அப்படின்னா 212 டிகிரி ஃபாரன்ஹீட். அடுத்து, மனித உடலினுடைய சராசரி வெப்பநிலை இதுல இருந்து நம்ம இந்த டிகிரி செல்சியஸ்ல இருந்து நம்ம ஃபாரன்ஹீட்டுக்கு மாத்துறதுக்கு ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா F - 32 டிவைடட் பை 180. அதாவது நீரினுடைய உறைநிலை வெப்பநிலையிலிருந்து கொதிநிலை வெப்பநிலையை நம்ம கழிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு எத்தனை பாகங்கள் கிடைக்கும்? 180 கிடைக்கும். ஃபாரன்ஹீட் அளவுப்படி 180 கிடைக்கும். அதுதான் நீங்க இங்க போட்டிருக்கோம். அடுத்து, இஸ் ஈக்குவல் டு செல்சியஸ் பை 100. 100ல இருந்து கொதிநிலையில இருந்து நம்ம டிகிரி செல்சியஸ்ல உறைநிலையை கழிச்சோம்னா நமக்கு 100 பாகம் கிடைக்கும். ஓகேங்களா? அதுதான் போட்டிருக்கோம். இதைத்தான் என்ன பண்ணிருப்பாங்க, இதையும் அடிச்சிருவாங்க. I 2 10, 9 2 18. ஓகேங்களா? அப்ப F - 32 by 9 is equal to C by 5 அப்படிங்கிற இந்த ஃபார்முலாவை வச்சு நம்ம ஃபாரன்ஹீட் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா செல்சியஸ் எடுத்துக்கலாம். டிகிரி செல்சியஸ் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா ஃபாரன்ஹீட் அங்க 107 டிகிரி செல்சியஸ் போட்டு ஃபாரன்ஹீட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இங்க போட்டு ஃபாரன்ஹீட் என்ன வரும்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கரெக்டா நம்ம இங்க போடக்கூடிய ஃபார் எக்ஸாம்பிள் இங்க நம்ம ஃபாரன்ஹீட் அளவுகளுக்கு போடக்கூடிய அங்க வந்து 98.6 டிகிரி ஃபாரன்ஹீட். இங்க என்ன வரும்? 72 டிகிரி ஃபாரன்ஹீட் அப்படின்னு வரும். இதே அக்யூரேட்டான வேல்யூ இங்க வரும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லக்கூடாது. ஏன் அப்படின்னா இது வந்து ஒரு சராசரி அளவு.
ஆனா ஓரளவுக்கு நம்ம சேமாவே வரும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்த 23 நம்ம இதுல அப்ளை பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 73 பாயிண்ட் சம்திங் கிடைக்குது, 73.2 சம்திங் கிடைக்குது. அப்ப இது வந்து 72 டிகிரி ஃபாரன்ஹீட். அப்ப இங்க போட்டு அப்படியே அக்யூரேட்டா வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க கூடாது. ஓகேங்களா? அதுக்கு பக்கத்துல நமக்கு வரும், ஓரளவுக்கு அதுக்கு நெருக்கமா தான் வரும். ஏன்னா இது வந்து சராசரி வேற மனிதர்களுடைய வெப்பநிலையை வந்து கண்டுபிடிச்சு, வேற பல மனிதர்களுடைய வெப்பநிலை என்னன்றதை கண்டுபிடிச்சு அதுக்கு ஆவரேஜ் கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதே போல தான் செல்சியஸுக்கும். ஓகேங்களா? அப்ப மனித உடலினுடைய வெப்பநிலை டிகிரி செல்சியஸை பொறுத்த மட்டும் சராசரி வெப்பநிலை 37 டிகிரி செல்சியஸ், ஃபாரன்ஹீட்டை பொறுத்த மட்டும் 98.6 டிகிரி ஃபாரன்ஹீட். அறை வெப்பநிலை, சராசரி அறை வெப்பநிலை எவ்வளவு இருக்கு அப்படின்னா டிகிரி செல்சியஸ் படி 23 டிகிரி செல்சியஸ், ஃபாரன்ஹீட் படி 72 டிகிரி ஃபாரன்ஹீட். அடுத்து கெல்வினை பொறுத்த மட்டும் வில்லியம் லார்ட் கெல்வின் என்ற அறிவியலறிஞருடைய பெயரின் அடிப்படையில் கெல்வின் அப்படிங்கிறது கே அப்படின்னு குறிப்பிட்டது. இது வந்து கேப்ஷன் போகணும். ஏன் அப்படின்னா ஒரு அறிவியல் அறிஞருடைய பெயரால நம்ம ஒரு அலகு வந்து குறிப்பிடணும் அப்படின்னா அது வந்து கேப்ஷன்ல தான் குறிப்பிடணும். ஓகேங்களா? அப்ப அந்த கெல்வின் அலகுமுறை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த கெல்வின் அலகுமுறையானது தனிச்சுழி வெப்பநிலையான 0 கெல்வின்ல இருந்து ஸ்டார்ட் பண்றதுனால இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா தனிச்சுழி வெப்பநிலை அலகு அப்படின்னுவாங்க. தனிச்சுழி வெப்பநிலை அலகு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா இந்த 0 கெல்வின் அதாவது தனிச்சுழி வெப்பநிலையில இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா? தனிச்சுழி வெப்பநிலையில இருந்து ஸ்டார்ட் ஆகுறதுனால இத 273.15 கெல்வின் தான் இதுல இருந்து ஸ்டார்ட் ஆகுறதுனால இதை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா தனிச்சுழி வெப்பநிலை அலகு அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகேங்களா? இந்த கெல்வின் வெப்பநிலை மானி என்ன சொல்லுவாங்கன்னா தனிச்சுழி வெப்பநிலை மானி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. 0 கெல்வின் அப்படிங்கிறது தனிச்சுழி வெப்பநிலை. இதை செல்சியஸ்ல சொல்லணும் அப்படின்னா -273.15 டிகிரி செல்சியஸ். தனிச்சுழி வெப்பநிலை என்னன்னு கேட்டாங்க அப்படின்னா -273.15 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு சொல்லி சொல்லணும். ஓகேங்களா? அடுத்து உறைநிலை டிகிரி கெல்வின் படி, கெல்வினுக்கு நம்ம டிகிரி யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? நீரினுடைய உறைநிலை எவ்வளவு அப்படின்னா டிகிரி ஃபாரன்ஹீட் படி 273.15 கெல்வின். டிகிரி யூஸ் பண்ணக்கூடாது, ஆனால் கண்டிப்பா டிகிரி யூஸ் பண்ணக்கூடாது. அடுத்து நீரினுடைய கொதிநிலையை பொறுத்த மட்டும் அப்படியே 100 கூட்டிக்கோங்க. பொதுவா இந்த செல்சியஸுக்கும் கெல்வினுக்கு என்ன ஒரு தொடர்பு இருக்கும் அப்படின்னா ஈஸியா நம்ம மாத்திக்கலாம் செல்சியஸ் டு கெல்வினுக்கு. ஏன் அப்படின்னா இங்க 0 டிகிரி செல்சியஸ் இருக்குன்னு வைங்களேன், இங்க 273.15 கெல்வின் இதுல ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா? இங்க இந்த டிகிரி செல்சியஸ்ல பிளஸ் 1 டிகிரி நமக்கு ஆட் ஆகுதுன்னு வைங்களேன், 1 டிகிரி செல்சியஸ் ஆட் ஆகுது அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா இங்கேயும் 1 டிகிரி செல்சியஸ் 1 டிகிரி அப்படிங்கிறது ஆட் ஆகும், ஒரு அலகு அப்படிங்கிறது. அப்ப இங்க 274.15 கெல்வின் ஆட் ஆகும். அதாவது செல்சியஸ் கொடுத்து கெல்வின் கேட்டாங்க அப்படின்னா நமக்கு கெல்வின் கேட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த செல்சியஸ் அலகோட பிளஸ் 273.15 நம்ம ஆட் பண்ணிடணும். கெல்வின் கேட்டாங்க அப்படின்னா கெல்வின் இஸ் ஈக்குவல் டு 273.15 பிளஸ் டிகிரி செல்சியஸ் அளவு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்களோ அதை ஆட் பண்ணிடணும். ஓகேங்களா? டிகிரி செல்சியஸோட 273.15 நம்ம ஆட் பண்ணிட்டோம்னா நமக்கு கெல்வின் கிடைச்சிடும். அடுத்து கெல்வின் அலகுமுறைப்படி நீரினுடைய கொதிநிலை என்ன அப்படின்னா அப்படியே 100 கூட்டிக்கோங்க, 373.15 கெல்வின். மனித உடலினுடைய சராசரி வெப்பநிலை என்ன அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா மனித உடலின் சராசரி வெப்பநிலை என்ன அப்படின்னா 310.15 கெல்வின். 310.15 கெல்வின். அடுத்து அறையினுடைய சராசரி வெப்பநிலை என்ன அப்படின்னா 296.15 கெல்வின் அப்படிங்கிறது கெல்வின் அலகினுடைய அலகு. ஓகேங்களா? இங்க டிகிரி யூஸ் பண்ணக்கூடாது கெல்வினுக்கு, செல்சியஸுக்கும் ஃபாரன்ஹீட்டுக்கு நம்ம டிகிரி யூஸ் பண்ணணும். அப்ப இந்த கிளான்ஸை மட்டும் நம்ம இந்த டேட்டா மட்டும் மறுபடியும் பார்த்தோம்னா நீரினுடைய உறைநிலை டிகிரி செல்சியஸ்ல 0 டிகிரி செல்சியஸ், நீரின் உறைநிலை வெப்பநிலை 0 டிகிரி செல்சியஸ், 32 டிகிரி ஃபாரன்ஹீட், 273.15 கெல்வின். கொதிநிலையை பொறுத்தவரை 100 டிகிரி செல்சியஸ், 212 டிகிரி ஃபாரன்ஹீட், 373.15 கெல்வின். மனித உடலினுடைய சராசரி வெப்பநிலை 37 டிகிரி செல்சியஸ், 98.6 டிகிரி ஃபாரன்ஹீட், 310.15 கெல்வின். அறையினுடைய சராசரி வெப்பநிலை டிகிரி செல்சியஸ் படி 23 டிகிரி செல்சியஸ், ஃபாரன்ஹீட் படி 72 டிகிரி ஃபாரன்ஹீட், கெல்வின் வெப்பநிலையின் படி 296.15 கெல்வின். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ.